எங்களுடைய ஹலாலான ஹாஜத்துகள் இருக்கும், எங்களோட தேவைகள் இருக்கும். இந்த தேவைகளை ரப்பு இடத்துல கேட்போமே. இந்த பிரார்த்தனைகளை குறிப்பிட்ட நேரங்கள் இருக்குது. இந்த நேரத்துல கேட்டா அந்த பிரார்த்தனை கபூலாக கூடிய நிலைமை உண்டாகும். அப்படியாப்பட்ட விஷயங்கள். அடுத்தது இந்த துஆ கேட்கும் நேரத்துல இப்படியான நிலைமைகள் இருக்குது. அந்த விஷயத்தை செய்தால் அந்த பிரார்த்தனை கபூலியத்தான பிரார்த்தனையாக மாறும். இப்படியாப்பட்ட விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு இந்த வீடியோல பார்ப்போம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அத்துஆ சிலாஹுல் முஃமின். இந்த துஆ இருக்குதே ஒரு முஃமினுடைய ஆயுதம். இந்த துஆவை நம்முடைய வாழ்க்கையில நாம் ஏற்படுத்திக் கொள்ளணும். நம்முடைய கலா கதிரை கூட மாற்றக்கூடிய நிலைமை இந்த துஆவுக்கு இருக்குது. இப்படியாப்பட்ட துஆவை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய நிலைமையை அல்லாஹு தாலா உண்டு பண்ணி தருவானாக. சரி, இந்த துஆ இருக்குதே கபூலாக கூடிய நேரங்கள் உள்ளது. அப்படி என்றா இந்த நேரத்துல இந்த பிரார்த்தனையை கேட்டா அல்லாஹு தாலா அந்த பிரார்த்தனையை கபூலாக்கிடுவான். அந்த பிரார்த்தனையை அல்லாஹு தாலா ஏற்றுக்கொண்டிடுவான். அந்த துஆவுக்கு பதில் கொடுத்து விடுவான். அப்படியாப்பட்ட 6 நேரங்கள் உள்ளது. அந்த நேரங்கள் முதலாவது தஹஜ்ஜத்துடைய நேரம். இந்த தஹஜ்ஜத்துடைய நேரத்துல நம்முடைய பிரார்த்தனைகளை அதிகமாக்கி கொள்ளணும். நம்முடைய என்ன ஹாஜத் இருக்குதோ அந்த ஹாஜத் அந்த நேரத்துல கேட்கணும். தொடர்ந்து 40 நாள் தஹஜ்ஜத் தொழுந்து யாருடைய தேவை இருக்குதோ, எவருடைய தேவை இருக்குதோ ஹலாலான ஹாஜத், இப்படியாப்பட்ட தேவையை கேட்டுக்கொண்டு வந்தா அந்த ஹாஜத் கூட கபூலாகிடும். அது மட்டும் இல்லை, இந்த தஹஜ்ஜத் இருக்குதே ஒருவருடைய முகத்தை அழகாகக்கூடிய நிலைமையை கொண்டது. உங்களோட முகம் அழகாகணுமா, தஹஜ்ஜத் தொழுங்க. அமல் இபாதத்தில் ஆசை ஆர்வம் வரணுமா, இந்த தஹஜ்ஜத் தொழுங்க. இந்த நேரத்தில் உங்களோட பிரார்த்தனையை ஆக்கிக்கோங்க. 2வது பாங்கு. இந்த பாங்கு சொல்லப்படக்கூடிய நேரத்தில் நம்முடைய பிரார்த்தனைகளை கேட்டுக்கொள்ளணும். இந்த நேரத்தில் தான் நாம் பேசக்கூடியவங்களாக இருக்கிறோம். டிவிகளையும் நாடகங்களையும் விளையாட்டுகளையும் கூத்துகளையும் அதிகமாக செய்யக்கூடியவர்களாக நாம் மாறிட்டோம். இந்த நிலைமையில தான் நாம் மௌனமாக இருக்கணும். நம்முடைய பிரார்த்தனைகளை கேட்கணும். இந்த பாங்கு சொல்லப்படக்கூடிய நேரத்தில் அந்த பாங்குக்கு நாங்கள் பதில் கூறக்கூடியவங்களாக மாறணும். இந்த நிலைமை இன்றைக்கு இருக்குதா? இல்லை. இன்றைக்கு அப்படியே அழிந்து போயிட்டு பேத்துட்டு இந்த நேரத்தில் துஆ கபூலாகுது. அருமையானவங்களே கேட்டுக்கோங்க. 3வது இந்த பாங்கு சொல்லுதே, இந்த பாங்கு சொல்லி அப்புறம் இகாமத் சொல்லுவாங்க தொழுவிக்கிறதுக்கு. இந்த பாங்குக்கும் இகாமத்துக்கும் இடையில கேட்கப்படக்கூடிய துஆ கபூல் ஆகுது.